ஏன் நான் உங்களை பார்த்து கேட்குறேன், பாரதி பாட்டை இருக்கிற மலைகள்லேயே அவன் தமிழ்நாட்டில் எத்தனை மலையை பார்த்துருக்கிறான்? திருவண்ணாமலை இல்லையா? ஆனமலை இல்லையா? குதிரைமலை இல்லையா? மேற்கு தொடர்ச்சி மலை இல்லையா? கிழக்கு தொடர்ச்சி மலை இல்லையா? விந்திய மலைகள் இல்லையா? பாரதி வாழ்ந்த தென்னாட்டில் எத்தனை மலை? மலைகள் சூழ்ந்தது தானே இந்த தென்னாடு. இத்தனை மலையை விட்டு வடக்கே இருக்கிற இமயமலையை பார்த்து மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்று பாடினான்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த மலையெல்லாம் லோக்கல். இது லோக்கல். இருக்கிறதுலேயே பெருங்கல் எது? இமயமலை. இருக்கிற மலைகள் அது மேற்கு தொடர்ச்சி மலையா இருந்தாலும் கிழக்கு தொடர்ச்சி மலையாக இருந்தாலும் ஆனைமலையாக இருந்தாலும் குதிரை மலையாக இருந்தாலும் அவன் வாழ்ந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மலை. இமயமலைக்கு என்ன வேறுபாடு? மலை கருப்பா தாண்டா இருக்கும். இது கருப்பர்கள் தேசம்டா. இந்த தேசத்தை வெள்ளை பனி போல வெள்ளை ஏகாதிபத்தியம் மூடி இருக்கிற காரணத்தால் அவன் மலைன்னு நினைக்காதடா, இது நம்முடைய மலை. மண்ணும் இமயமலை எங்கள் மலையே. அது நாட்டு பத்திரம். பாரதி பாடி தந்திருப்பது நாட்டு பத்திரம். எவ்வளவு உறக்க சொல்லணும்னா சீனாக்காரனுக்கு கேட்கறது மாதிரி சொல்லணும். அவன் மண்ணும் இமயமலை எங்கள் மலையன் பாரதி பாட்டை அவன் பாடிட்டு இருக்கு. பாடலாமா? உனக்கு சொந்தமானதா? ஏன் நம்முடைய தேசத்திற்குள்ளே மூக்கை நுழைக்கிறான்? மூக்கே இல்லாதவன். சீனாக்கார மூக்கு பார்த்துருக்கீங்கன்னா இஸ்திரி போட்டது மாதிரி இருக்கும். மூக்கே இல்லாதவன் மூக்கை நுழைக்கிறான். அப்ப அவ்வளவு இளக்காரமா இல்லையா? அவ்வளவு இளக்காரமா? டாக்டர் அப்துல் கலாம் இடத்துல கேட்டார்கள், அமைதியை விரும்பக்கூடிய நீங்கள், சமாதானத்தை விரும்பக்கூடிய நீங்கள் இந்த தேசத்திற்கு ஏன் அணுகுண்டை கண்டுபிடித்து பொக்ரானிலே வெடிக்க செய்தீர்கள் என்று கேட்ட பொழுது அமைதிக்கான பணிதான் அது. ஆயுதம் என்பது அமைதிக்கான பணினா அது இருக்கிறதுனால தானே. அது இருக்கிறதுனால தானே இன்னைக்கு எவனும் உள்ளே நுழைந்து மேய்ந்து விடாத அளவுக்கு ஒரு உறுதி பாதுகாப்பை தெற்கிலே இருந்து புறப்பட்டு போன ஒரு தமிழன் உலகத்தின் எந்த மூலையில் எது நடந்தாலும் அடுத்தனுடைய கண்டுபிடித்து கண்காணிக்கிற ஆற்றல் வாய்ந்த நாசா அமெரிக்க விண்வெளி ஆய்வகத்தினுடைய கண்களில் மண்ணை தூவி விட்டான். கண்களில் மண்ணை தூவி விட்டான். உசிலம்பட்டியில் ஒரு சின்ன நிகழ்வு நடக்குதுன்னா சேலத்தில் இருக்கிற நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசாவுக்கு தெரியுது. அந்த அளவுக்கு அவன் வானம் முழுவதும் ஆக்கிரமித்து ஏகப்பட்ட ஏவுகணைகளை வைத்துக் கொண்டிருந்தான். அன்பிற்குரியவர்களை நினைச்சு பாருங்க. அவ்வை பெருமாட்டி பாடினாள் புதிய அரிச்சுவடி. அது அரிச்சுவடி பாடினால் பாரதி பாடுகிறான் புதிய அரிச்சுவடி. அவ்வை பெருமாட்டி என்ன பாடம்? போர் தொழில் பழகேன். போர் தொழிலை கத்துக்கிடாதன்னு பாட்டார். சேரன் பாண்டியன் சோழன் சதா சர்வகாலம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான். அவர்களை பார்த்து அவ்வை பெருமாட்டி, சமாதானத்தை விரும்பிய அவ்வை பெருமாட்டி என்ன பாடினார்? போர் தொழிலை பழகாதடான்னு சொன்னார். ஆனால் பாரதி வாழ்ந்த காலம் அடிமைப்படுத்தப்பட்ட காலம், அந்நிய ஏகாதிபத்தியத்தை இந்த மண்ணை விட்டு விரட்ட வேண்டிய காலம். முனை முகத்து நில்லேல் என்று அவ்வை பெருமாட்டி பாடினாள். போர்க்களம் முன்னணியிலே நீ நிற்காதே என்று பாடினாள். போர் முனையின் பக்கம் நில்னு பாரதி பாடினார். போரின் முன்னில், போர் முகத்து நில்லேன்னா அப்ப பழைய அரிச்சுவடி இப்பொழுது பாடுவதற்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை. இப்பொழுது இந்த நாட்டுக்கு தேவை. அந்த உணர்வு பெற்ற காரணத்தினாலதான் பொக்ரானில் அணுகுண்டு வெடிக்கப்பட்டது என்று அப்துல் கலாம் சொன்னார். நான் அவர்கிட்டயே கேட்டேன், எப்படியான்னு கேட்டேன். அவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்த வல்லரசு அமெரிக்காவை எப்படி ஏமாத்திட்டீங்கன்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, வாஜ்பாய் பிரதமராக இருந்தார், கூப்பிட்டு என்னிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைத்த பொழுது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எதிரி இல்லையா, கண்ணுக்கு தெரியாத எதிரி, அவர்களுக்கு தெரியாது இந்த காரியம் நடக்க வேண்டும்னா. இப்போ பாருங்க,
கண் இமைக்கிற நேரத்தில் மெல்ல நகரக்கூடிய ஒரு ஊர்தி. கண் இமைக்கிற நேரத்தில் மெல்ல நகரக்கூடிய ஒரு ஊர்தி. இந்த அணுகுண்டை கண்டுபிடிச்சு 6 மாசம் அது இப்படி பயணம் பண்ணிருக்கு. கண் இமைக்கிற நேரத்தில் அப்படி நின்றோம். என்ன அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு, கண் இமைக்கிற நொடியில் கூட அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள், மேல் இமையும் கீழிமையும் சேர்வதற்குள்ளே இந்த வாகனத்தை நாங்கள் நகர்த்தி விட்டோம், இந்திய நாட்டு விமானிகளுடைய சாதனை என்று குறிப்பிட்டு சொன்னார். ஒரு இமை மேல் இமை கீழ் இமை ரெண்டும் சந்திக்கிறது தான் இமை நொடி பொழுது என்று சொல்கிறோமே. அது சந்திக்கிறதுக்கு இடைப்பட்ட நேரம் ஒரு நேரம் இருக்கும்ல, அந்த நேரத்தில் நகர்த்தி 6 மாசம் நகர்த்தி. என்ன நடந்துச்சுன்னா இவனுக்கு தெரியல. அமெரிக்காவினுடைய அந்த ஆதிக்கத்தின் கண்களில் இந்திய மண்ணை தூவியவன் ஒரு தமிழன். அவர் சொல்றாரு, அந்த விழாவில் சொல்றாரு, இதுக்கு நான் காரணம் கிடையாது, போரிலே முகத்து நில். போர்னு வந்துருச்சுன்னா பின்னாடி போயிடாத, முன்னாடி நில் என்று சொன்னவன் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. அவன் எழுதிய ஒரு வரி என்னை மாற்றியது என்று சொல்கிறார். எழுதிய ஒரு வரி என்னை மாற்றியது என்று குறிப்பிட்டவர் பாடுகிற பொழுது அன்பிற்குரியவர்களே அப்படியே சிலிர்க்கிறது. அப்ப எவ்வளவு பெரிய நாட்டு பற்று. சரி, இவ்வளவெல்லாம் வாழ்ந்தானே பாரதி, அவன் வளமாக வாழ்ந்தானா, நலமாக வாழ்ந்தானா, வளமாக வாழ்ந்தானா, நலமாக வாழ்ந்தானா? இல்லையே. ஒரு சமயம் அன்பிற்குரிய தோழர் தா பாண்டியன், அப்போ எம்பியா இருந்தார், அவர்கிட்ட கேட்டேன். ஒரு மாநாட்டில் சந்தித்த பொழுது அந்த பேராவூரணிக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல மாநாடு நடந்தது. அதில் பேச கூப்பிட்டு இருந்தார்கள். நான் போயிருந்தேன். அப்போ கேட்டேன், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது ஐயா அப்படின்னு கேட்டேன். என்னன்னா, பேண்ட் தைக்கிறான், சட்டை தைக்கிறான், சட்டை முழு சட்டை தைக்கிறான், தைச்சிட்டு பிறகு என் உள்ள விட்டு இன் பண்ணிக்கிறான். அவன் தான் முழு சட்டை தைச்சிட்டான் இல்லையா? அப்துல் காதர், உனக்கு வேற எதுவுமே தெரியாதா, இதைத்தான் என்கிட்ட கேட்கணுமான்னு கேட்டார். பேண்ட்டு தைச்சாச்சு, சட்டை தைச்சாச்சு, அது முழு சட்டை, அதை ஏன் திருப்பி உள்ள விட்டுக்கிறான்னா? பாரதி வாழ்க்கையை நீ படிச்சிருக்கியான்னு என்கிட்ட கேட்டார். என்னையான்னு கேட்டான். கோட்டு போட்டதே சட்டையின் கிழிசல்களை மறைப்பதற்காக வேண்டித்தான் கோட்டு போட்டான் என்பதை அவர் சொல்றார். உள்ள இருக்கக்கூடிய சட்டையில கிழிசல் சொல்லிட்டு சொன்னாரு. ஏன் போட்டான்? நம்ம இடத்துல இன் பண்ற பழக்கம் ஏன் வந்துச்சுன்னா, சட்டையின் கீழ்ப்பகுதி கிழிந்திருந்தது, கிழிசலை மறைப்பதற்காக உள்ளே போட்டான். பிறையே எடுத்து வெளியே விட்டான்னா, பேண்டின் கிழிசலை மறைப்பதற்காக இதை எடுத்து வெளியே விட்டுட்டான். உள்ளே விடுவதற்கும் வெளியே விடுவதற்கும் இப்படிப்பட்ட ஒரு காரணம் இருந்ததுன்னா அதற்கும் எடுத்து கொடுத்தவன் யாரு? பாரதி தான்.